இந்த பொண்ணுக்கு வளகாப்பு ஒன்று வச்சிருக்காங்க. அதனால இந்த வீட்டில் எல்லாரும் பரபரப்பாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு வீட்டில் யார்கிட்ட சொல்லாமல் ஓடி வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறா. கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்க அப்பாவுக்கு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது தெரிய வருது. அதனால வீட்டுக்கு போய் வளகாப்பு வைக்கலாம் சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு கிட்ட ஏன் என்கிட்ட சொல்லாமலே ஓடி வந்துட்டு சொல்லி கேட்குறா. ஒரு பொண்ணு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணா, அதை கௌரவ கொலை பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் இருந்தீங்கப்பா, அதனால தான் பயந்து ஓடி வந்துட்டு சொல்கிறான். ஆனால் நீ என்னோட பொண்ணுமா, அப்படி பண்ண மாட்டேன் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அவரோட பொண்ணு இங்கே ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்துமே அந்த ஊர் பக்கம் வர வேணாம், ஜாதி கௌரவம் சொல்லி உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் எனக்கு முக்கியம் இல்லைப்பா, என்னோட குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் சொல்லிடுறா. அவரோட மாப்பிள்ளை கிட்ட கேட்குறாரு. அவர் வேற ஜாதினால இந்த வீட்டுக்குள்ளே வச்சா பிரச்சனை வரும், அதனால தனியாக வைக்கிற சொல்லிடுறாரு. இந்த ஃபங்க்ஷனையும் நடத்துறாரு. இந்த ஊரில் இருக்க பசங்களாம் வந்து ஊருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லி திட்டுறாங்க. அது என்னோட பொண்ணுடா சொல்லி திட்டி விட்டு அனுப்பிடுறாரு. தென் வீட்டில் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு வயிறு வலிக்குது. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் எதையோ கலந்து கொடுத்துட்றாரு. அது தெரிஞ்சதுமே இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட ரொம்பவும் கெஞ்சிறான். ஆனால் இந்த ஊருக்கு அவங்க கௌரவத்துக்கும் அந்த பொண்ணு கொலை பண்ணிடுறாரு.